கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 10வது வசனம். மத்தேயு 3:10, மேத்யூ 3:10. இப்பொழுது கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இப்போ என்ன சொல்றாரு? இது நியாய தீர்ப்பின் காலமாக வரக்கூடிய காலமாக இருக்கிறது. அதனால என்ன பண்ணுங்க, நீங்கள் மனம் திரும்பி நல்ல கனி கொடுக்கக்கூடிய மக்களாக இருங்க. உங்கள் வாழ்க்கை ஒரு நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன நியாய தீர்ப்பில் போவீங்க அப்படிங்கிற காரியத்தை சொல்கிறார். அது சொல்லும்போது என்ன ஒரு உதாரணமாக சொல்கிறாரு, எப்படி ஒரு கனி கொடாத மரத்தை வெட்டி அக்கினியில் போடுவாங்களோ அதுபோல் நீங்களும் வெட்டப்பட்டு அக்கினியில் போடப்படுவீங்க என்று சொல்லக்கூடியதான். மத்தேயு 7வது அதிகாரம் 15-20 வரை உள்ள வசனங்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் சொல்லும்போது நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும். நல்ல மரத்தில் கெட்ட கனி வராது, கெட்ட மரத்தில் நல்ல மணி வராது. ஒரு முட்செடியில் திராட்சை பழம் வராது என்று சொல்லிட்டு 19வது வசனம் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அதனால அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதா. அதே மாதிரி லூக்கா 13வது அதிகாரத்தில் ஒரு உதாரணம் சொல்லி கொடுக்குறாரு. ஒரு ஓமானத்தை சொல்கிறாரு. ஒரு திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டுருந்தான். அந்த அத்தி மரத்தில் கனி போடும்போது ஒன்றுமே கிடைக்கல. அந்த 3 வருஷ காலமாக பாண்டமல்ல உடனே அந்த தோட்டக்காரர் என்ன சொல்கிறாரு, இதை வெட்டி போடு, இது நிலத்தை கெடுக்கிறது அப்படின்னு சொன்னது. அவன் சொல்லும்போது, ஐயா இருக்கட்டும், இன்னும் 1 வருஷம் இது பார்ப்போம், எடுத்து போடுவோம், அப்படி இருந்தால் பார்ப்போம். அப்போ 9வது வசனம் சொல்லும்போது, கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். என்ன, கனி கொடுக்கலைன்னா இதை வெட்டி போட்டுருவோம். அதே மாதிரி ஒரு திராட்சை செடி கொடி என்று சொல்லக்கூடிய காரியத்தை, ஒரு ஓமானத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போவதற்கு முன்பாக தம்முடைய அப்போஸ்தலருக்கு சொல்கிறார். யோவான் 15வது அதிகாரத்தில் அதில் சொல்லும்போது என்ன, நீங்கள் என்கிட்ட நிலைச்சிருந்தீங்கன்னா நீங்கள் நல்ல கனி கொடுப்பீங்க, என்னில் நிலையில்லைன்னா நீங்கள் கனி கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் 6வது வசனத்தில், ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான், அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவர்கள் எரிந்து போம். அப்போ என்ன, நீங்கள் எனக்குள்ளே இருந்து கனி கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அப்போ மனம் திரும்புதல் என்று ஒன்று, விசுவாசிப்பது ஒன்று என்று, இதை ரெண்டையும் சேர்ந்து அவர்கள் நல்ல கனி கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். ஆனால் இப்பொழுது நீங்கள் அப்படி இல்லை. அதனால் இது நியாய தீர்ப்பின் காலமாக இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்போ உங்கள் மனம் திரும்புதனுடைய பலனாகிய கனிகளை கொடுக்கும்போது நீங்கள் வரப்போகிற கோபாக்கினிலிருந்து தப்பித்து கொள்ள முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் எல்லாம் அக்கினியில் அழிந்து போவீங்க, நியாய தீர்ப்பில் அழிந்து போவீங்க என்கிற எச்சரிப்பை யோவான் சாணகன் கொடுக்கிறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? இதே தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப திரும்ப நமக்கு சொல்லி கொடுத்தாரு. அது மத்தேயு 7வது அதிகாரமாக இருக்கட்டும், லூக்கா 13 இருக்கட்டும், இல்லை யோவான் 15வது அதிகாரமாக இருக்கட்டும், இதை பூரா திரும்ப திரும்ப அவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை என்னவா இருக்கணும்? கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதா இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் நற்கனிகள் கொடுக்குறவங்களா நீங்கள் இருக்க வேண்டும். அப்படி இல்லாத போது நீங்கள் என்ன பண்ணப்படுவீங்க? நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று அடையாளம் காணப்பட மாட்டீங்க. யாக்கோபு ரொம்ப அழகாக சொல்லி கொடுக்குறாரு. என்கிட்ட விசுவாசம் இருக்குன்னு சொல்கிறீங்க, உங்ககிட்ட விசுவாசம் இருந்தால் அதற்கான கிரியை எங்கே? ஏன்னா கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். அப்போ நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன்னு சொல்லி சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அந்த விசுவாசத்திற்கு ஏற்ற கனிகள் இருக்கிறதா? அதைத்தான் இங்கே கர்த்தர் நம்மகிட்ட கேட்குறாரு. அப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு மாறுபட்ட வாழ்க்கை இருக்கிறதா? கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக இருந்த வாழ்க்கைக்கும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நீங்கள் மனம் திரும்பி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு உங்கள் வாழ்க்கையில் வாழக்கூடிய வாழ்க்கையில் நற்கனிகள் உள்ள வாழ்க்கையாக இருக்கா? அப்படி இல்லைன்னா நீங்களும் உங்களுடைய ரட்சிப்பு, நீங்கள் அது உண்மையான ரட்சிப்பு கிடையாது. நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க? இந்த பரிசேயர்கள் மாதிரி சதுசேயர்கள் மாதிரி நான் எப்படியாவது பரலோகத்துக்கு போனால் போதுன்னு சொல்லி நீங்கள் ஒரு கல்லை
ஒரு விசுவாசியாக மாறிட்டீங்க. வேற ஒன்றும் இல்லை. என்ன, எனக்கு எப்படியாவது பரலோகம் போனால் போதும், இயேசு கிறிஸ்துவே வாருன்னு சொல்லிட்டு நான் என் வாழ்க்கையை முந்தி போல வாழ்ந்து கொண்டு இருந்தேன்னா, அந்த வாழ்க்கை என்ன கர்த்தரை பிரதிபலிப்பதாக இல்லை, கர்த்தருக்கு உகந்த வாழ்க்கையாக இல்லை. அப்போ எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சோதித்து பாருங்கள். நீங்கள் எப்படி, உங்கள் வாழ்க்கை எப்படி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கனி இருக்கிறத காண முடியுதா இல்லையா? இல்லைன்னா உடனே மனம் திரும்புங்க, கனி கொடுக்கக்கூடிய மக்களாய் மாறுங்க. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தாப்பனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் மனம் திரும்பி உம்மை ஏற்றுக்கொண்டு நல்ல கனி கொடுக்கக்கூடிய மக்களாய் வாழ எங்கள் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.